முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படிங்கிறீங்க அந்த ஒளி பெருக்கி தான். பல ஊர்லனே ரொம்ப சிரமமா இருக்கு. ஒளி பெருக்கின்னு தான் பேரு, ஆனா ஒளியை சுருக்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. போய் ஆஸ்பத்திரியில போய் செலவு. சத்தியமா நேத்து நடந்த உண்மை. சுத்தமாடா தம்பி, குரலே வெளியில கேட்கல. நம்மளும் எவ்வளவுதான் பாடுபட முடியும். தினந்தோறும் நாடகம், நம்மளும் உழைக்கிறோம், உழைப்பாளிகள், அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? மருத்துவமனைக்கு போய் 500 ரூபாய் செலவு எனக்கு நேற்று. ஆனா நல்ல அருமையான ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி பேர் என்னன்னு? தீபஸ்ரீ. கல்லாய் பிறந்தால் திருத்தணியிலே பிறக்க வேண்டும், புல்லாய் பிறந்தால் ஆயிரபாடியிலே பிறக்க வேண்டும், மீனாய் பிறந்தால் திருவேங்கட சுனையிலே பிறக்க வேண்டும் என்று ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வேண்டுவது போல இந்த மண்ணுக்குள்ளே கிடந்த செம்பானது அண்டாவாகவோ குண்டாவாகவோ மாறி யார் வீட்டு பரணியிலேயோ புலி போட்டு தேய்க்க ஆள் இல்லாம பேருச்சம்பளக்காரனை நோக்கி காத்திருக்காம இந்த மண்ணுக்குள்ள கிடந்த செம்பானது தவம் இருந்து ஒளிபெருக்கியாக மாறி இருக்கிறதே. இந்த ஒளிபெருக்கியாக மாறி இருக்கக்கூடிய தீபஸ்ரீ ஒளிபெருக்கி அவர்களுக்கும் எறும்பு முதலான அனைத்து ஜீவராசிகளையும் இறைவனுடைய நாமத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய தீபஸ்ரீ ஒளிபெருக்கி அவர்களுக்கும் அவரை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் அண்ணன் பேரு மூர்த்தி அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இப்படியே அமையணும் இருந்தோம் அப்படிங்கிறத இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த மாரியம்மன்